வாங்க ட்ரோன் ஃபார்ல இருக்கிற ஒரு வித்தியாசமான சவாலை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். கேக்குறதுக்கு கொஞ்சம் முரணா இருக்கலாம், ஆனா இது எப்படின்னு நாம பார்க்கலாம் வாங்க. ட்ரோன் அதோட டார்கெட்டை அடிச்சா அது அவங்களுக்கு நேரடியான ஒரு வெற்றி. ஆமா, எதிரிய ஒரு பெரிய தொகைய செலவு பண்ண வைக்கிறதே ஒரு முக்கியமான வெற்றிதான். இல்ல ஏன் ஒரு பிரச்சனைன்னு புரிஞ்சுக்க வாங்க சில நம்பர்ஸ பார்க்கலாம். ஈரானோட ஷாஹெட் ட்ரோனை உருவாக்க தோராயமா 10,000 பவுண்ட் செலவாகும். ஆனா அத அழிக்க பயன்படுத்துற ஏவுகணையோட விலை 2 லட்சம் பவுண்ட்ஸ். அந்த ஏவுகணையை லான்ச் பண்ற F-35 ஜெட்டோட விலை 90 மில்லியன் பவுண்ட்ஸ். பாத்தீங்களா இந்த செலவு வித்தியாசம் எவ்ளோ பெருசா இருக்குன்னு? இந்த ஒப்பீடு நிலைமையோட விசித்திரத்தை ரொம்ப அழகா புரிய வைக்குது இல்லையா? கொஞ்சம் ஆழமா பார்த்தா இந்த ஒப்பீடு எவ்வளவு சரின்னு உங்களுக்கே புரியும். உண்மையில சொல்லப்போனா சில விஷயங்கள்ல இந்த போர் விமானம் அதைவிடவும் மதிப்பு அதிகம். ஆக முக்கியமான விஷயமே இதுதான். இந்த மாதிரியான போர் ஒரு கணக்கு விளையாடு மாதிரி. ஈரானை பொறுத்தவரை இந்த செலவு வித்தியாசத்தை உருவாக்குறதா உங்களோட முக்கிய நோக்கமே. சரி, அப்போ இந்த பிரச்சனைக்கு சரியான ராணுவ தீர்வு தான் என்ன? ட்ரோன்ஸ் வர்ற இடத்துக்கே போய் அதை ஆரம்பத்திலே தடுக்கிறது தான் சிறந்த வழி. என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. F-35 விமானம் சரியா இந்த வேலைக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த சரியான தீர்வை செயல்படுத்துறதுல ஒரு பெரிய அரசியல் சிக்கல் இருக்கு. இதனால மேற்கத்திய படைகள் ஒரு தீர்க்க முடியாத இக்கட்டான ராணுவ நிலைமையில மாட்டிக்கிடு. அதனால இப்போதைக்கு ஜெயிக்கவே முடியாத இந்த விலையுயர்ந்த விளையாட்டு தொடர்ந்துகிட்டே இருக்கு.